ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு தெரியுமா ஒரு ஊர்ல ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்தது. அது ரொம்ப சின்னதாவும் ரொம்ப கியூட்டாவும் இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டிய அதோட மேய்ப்பன் ரொம்பவே அன்பு செலுத்தினாரு. ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாத்தாரு. அதை ரொம்ப நல்லா கவனித்தாரு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியும் என்னை யாரோ ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு. அதே மாதிரி தான் தேவன் நம்மள ரொம்ப ரொம்ப அன்பு செலுத்துறாரு. அவரே நம்மள உருவாக்கி இருக்கிறாரு. நாங்க பாதுகாப்பாகவும் சந்தோஷமாவும் வாழணும் சொல்லி அவர் விரும்புறாரு. தேவன் சொல்கிறார், குட்டீஸ், நீங்கள் எனக்கு ரொம்பவே மதிப்பானவர்கள், நாங்க ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி தேவன் சொல்றாரு. ஆனா ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டி நான் தனியா வெளியே போக போறேன்னு தன்னோட மனசுல சொல்லிக்கொண்டு மேய்ப்பனை விட்டு தூரமா போனது. அது தவறான வழியில தனிமையா போனனால ரொம்பவே பயந்திருந்தது. உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ், நம்முடைய வாழ்க்கையிலயும் இதே மாதிரி தான் நடக்குது. தேவனுக்கு பிடிக்காததை நாங்க செய்யும் போது அது பாவம்னு சொல்றோம். பாவம் நம்ம தேவனிடம் இருந்து தூரமாக்குது. ஆனா மேய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டிய மறக்கவே இல்லை. அதை தேடி அந்த ஆட்டுக்குட்டிய பார்க்க போனாரு. அதே மாதிரி தான் தேவன் நம்மள தேடி வந்தாரு. அதனாலதான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. இயேசு நம்மள ரொம்ப நேசிக்கிறாரு. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரிச்சாரு. ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அந்த ஆட்டுக்குட்டிய மேய்ப்பன் மீண்டும் தூக்கிக்கிட்டு போனது போல இயேசுவும் தேவனிடத்துக்கு மீண்டும் எங்களை கூட்டிக்கிட்டு போவாரு. நீங்க இயேசுவை நம்பினா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். தேவன் உங்களை ரொம்பவே நேசிக்கிறாரு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றது மூலமா அவங்களும் இயேசு பாவத்தை தெரிஞ்சு கொள்வாங்க. God bless you.